என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியமிருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிட முடியும். அவர்களோ என்னை பார்க்கிறார்கள், பார்த்து அக்களிக்கிறார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 40 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு புறப்பட்டுச் சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காக உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலவிதமான திருப்பயணங்கள், சிலுவை பாதைகள், நோன்புகள், தியானங்கள், நடைபயணங்கள், திருப்பயணங்கள் என்று தொடங்கி பல அறச்செயல்கள், நல்ல செயல்கள், ஏழைகளுக்கு உதவி புரிதல், சந்திப்புகள் என்று சொல்லி இந்த தவக்காலத்தை கடந்து வந்து இப்பொழுது புனித வாரத்துக்குள்ளே நுழைகிறோம் என்று உங்கள் யாவருக்கும் நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருத்த ஞாயிறும் இந்த புனித வாரமும் உங்களுக்கு புனிதமான நாட்களாக இருக்கவும், கடவுள் விரும்புகிற அந்த போராளித்தனத்தில் நம்முடைய சிலுவைகளை சுமந்து இந்த ஏழை மக்களுக்காக, உலக மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை சந்திக்கவும், அதை சாதிக்கவும், அதை பற்றி சிந்திக்கவும் கடவுள் அருள் புரிய வேண்டும் என்ற நாளிலே சிறப்பாக உங்களுக்காக வேண்டுகிறேன். குருத்து ஞாயிறு ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று இயேசு எருசலேம் நகரிலே நுழைந்ததே நமது சாவினை சந்திப்பதற்காகவே. கிறிஸ்துவின் பாடுகளின் மறைவுகளை அறிந்து நமது துன்பங்களை கிறிஸ்துவின் பாடுகளோடு இணைத்து அவற்றை மீட்பின் சக்தியாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே நான் வருகிறோம். ஒரு போராளி
ஒரு சமுதாய போராளி, ஒரு சமூக போராளி எப்படி இருக்க முடியும் என்பதனுடைய எடுத்துக்காட்டும் வாழ்க்கையின் மாதிரியும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த குருத்தோலை ஞாயிறு எருசலேம் பயணம். ஏன் எருசலேம்? இறைவாக்கினர் யாரும் எருசலேமில் மடிவதில்லை என்பதை அவர் நன்கு தெரிந்திருந்தார். இதுவரை என் காலம் இன்னும் வரவில்லை என்றவர் காலம் வந்துவிட்டது என்பதை மிகவும் நன்றாக அறிந்தே எருசலேம் நகருக்குள் நுழைகிறார். ஏன் இன்றைக்கு செல்ல வேண்டும்? யூதர்களின் ஆண்டுகளிலே நிசான் என்னும் மாதம் மிகவும் முக்கியமானது. காரணம், அவர்களுக்கு இதுவே முதல் மாதம். இந்த மாதத்தின் 10ஆம் நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் நாள். ஆம், அந்த நாளில் யூதர்கள் தங்கள் பாஸ்கா விழாவினை கொண்டாடுவார்கள். இதில் பலியிடுகின்ற ஆட்டினை 4 நாட்களுக்கு முன்பாக தேர்ந்தெடுப்பார்களாம். அதாவது குருத்து ஞாயிறான இன்றுதான் மாசற்ற ஆட்டுக்குட்டியினை தேர்ந்தெடுத்து புனித வெள்ளி என்று பலியிடுவர். இயேசுவும் தன்னையே பலியிடப்படுகின்ற செம்மறியாக இந்நாளிலே கையளிக்கின்றார். ஏன் கழுதை இந்த நிகழ்ச்சியிலே? இறைவாக்கினர் செக்கரியாவின் இறைவாக்கை நிறைவேற்றுகிற வகையில் கழுதையின் மீது அமர்ந்து வருகிறார். கழுதை தாழ்ச்சியின் அடையாளம், ஒதுக்கப்பட்டவர்களின் சின்னம், அடிமையின் விலங்கு, அமைதியின் சிகரம். பொதுவாக வெற்றி பெற்றவர்கள், தன்னை அரசனாக காண்பித்துக் கொண்டவர்கள் குதிரையின் மீதுதான் பயணம் பவனி வருவார்கள். ஆனால் இயேசு அனைத்தையும் தலைகளாக்கியவர். பிலாத்து உள்ளிட்ட ரோமியர்களுக்கு இது ஒரு வேடிக்கை விரோதமாக சுட்டு சீவியை பார்த்து போலவே தோன்றியது. எள்ளி நகையாடிவிட்டு கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார்கள். ஏன் ஓசன்னா என்ற பாடல்? இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டோர் பலரும் இருந்தார்கள். இதனை கண்டு பரிசேயர்களும் தலைமை குருக்களும் பொறாமைப்பட்டதை 2 நாட்களுக்கு முன்பாக நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அவரை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டம் அவருடைய இறைப்பண்பை உணர்ந்தவர்களாக என தெரியவில்லை. மாறாக அவரே ஒரு அரசராக ஏற்றுக்கொண்டதை அவர்களின் செயல்கள் காண்பிக்கின்றன. வழிகளில் தங்கள் மேலுடைகளை விரித்து அரசருக்கு தங்கள் மரியாதையை செலுத்துகிறார்கள். ஒலிவ மரம் என்றாலே வெற்றியின் அடையாளம். அதன் கிளைகளை தரித்து வெற்றிக்கிதம் பாடுகின்றனர். இதோ எம் அரசர் எருசலேமுக்குள் நுழைந்து விட்டார் என்று போல்கிறார். ஓசன்னா ஓசன்னா என ஆர்ப்பரிக்கிறார்கள். இதை அனைத்தையும் பார்க்கின்ற பரிசேயர்களால் சீரணிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் இயேசுவின் மனநிலைத்தான் என்ன? இந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்பு இன்னும் சில நாட்களில் புலம்பலாக மாறும் என்பதை, இந்த ஓசன்னா ஒழிக என்று மாறும் என்பதையும், இந்த மர இலைகள் கிளைகள் அனைத்தும் இலை எதுமில்லா உள்முடியாக மாறும் எனவும், அவர்களின் ஆடை விரிப்பு அனைத்தும் அவரின் ஆடையை களைத்துவிடும் எனவும் கூட்டமாக பின்தொடர்ந்தவர்கள் பின்னால் ஒருவர் நிற்க மாட்டார்கள் எனவும், மக்களின் மத்தியில் பவனி வந்தவர் இனி கள்வர்களின் நடுவிலே அசைவிடாமல் முடியாமல் அறையப்பட்டு இருப்பார் எனவும் அவர் நன்றே அறிந்து வைத்திருந்தார். ஒரு போராளி நிலைமை இதுதான். அதை தெரிந்து புரிந்து சிந்தித்துதான் அதை சந்திக்கிறார். மரணத்தை கண்முன் கொண்டிருந்தாலும் தான் அடையிருந்த இலக்கினை மிக தெளிவாக கடந்து வந்தார். போற்றலையும் தூற்றலையும் சகமாக எடுத்துக்கொண்டார். மனிதத்தின் எதிரி சாவினை வெற்றி கொள்ள சாவினை பற்றி கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்பதில் தெளிவாகவே இருந்தார். இவை அனைத்தையும் அவர் சந்தித்து சாதித்தது எப்படி என்றால், அவர் நன்கு அறிந்திருந்ததால். துன்பம் இல்லை என்றால் இன்பமில்லை, சாவு இல்லை என்றால் வாழ்வு இல்லை, சிலுவை இல்லை என்றால் உயிர்ப்பு இல்லை, பெரிய வெள்ளி இல்லை என்றால் பாஸ்கா இல்லை. நாமும் இந்த மனநிலையோடு நமது அன்றாட வாழ்வினை சந்திப்போம், சாதிப்போம். இப்பொழுது இந்த குருத்து ஞாயிறிலே கலந்து கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை உமது மாட்சியின் பங்குதாரர்களாக அழைக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஒரு வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அந்த போராளித்தனத்திலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். நீர் உமது உடலை இறைவனின் ஆலயமாக மாற்றியது போல நாங்களும் எங்களது உடலையும் வாழ்வையும் உம்மை மாட்சிப்படுத்த பயன்படுத்துகின்ற கருவிகளாக மாற்றுவோமாக. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு.
போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ராயேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர், ஆசி பெற்ற அரசே நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ, அழிவுறும் மனிதரும் படைப்புகளும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. எபிரேயர்களின் மக்கள் திரள் குருத்துகள் ஏந்தி எதிர்கொண்டார், செபமும் கீதமும் காணிக்கையும் கொண்டு யாம் இதோ வருகின்றோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.